ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பலாப்பழம் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜாக்ஃப்ரூட்டில் இதே மாதிரி சொலை பறித்து எடுத்துட்டு அதில் உள்ள விதைகளை எல்லாம் நீக்கிட்டு இதே போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இதே போல் பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே வேக வச்சு எடுத்தாலும் சரிதான். நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் அரைக்க போகிறதில்ல, இப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஜவ்வரிசி 3/4 பங்கு வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவலை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துட்டு இது அரை முறி தேங்காய் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போது நான் தேங்காய் பாலை நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிறோம்ல அந்த தேங்காய் பால் மட்டும்தான், ரெண்டாவது எதுவும் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுக்கலை. நல்லா தேங்காய் பால் கட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் திக்காக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம தனியாக வச்சிடலாம். இது நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஜவ்வரிசி இப்போ 3/4 பங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பழ துண்டுகளை சேர்த்துடலாம். இது நல்லா வேகட்டு. நீங்கள் மிக்சியில் லைட்டாக அரைச்சி சேர்த்தாலும் சரி. இது வேகட்டு. நம்ம இப்போ அடுத்ததாக ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கிடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கிடலாம். நான் இதை லைட்டாக ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பலாப்பழம் இன்னும் நல்லா வேகலை, வேகட்டு. இப்போது இனிப்புக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக வெல்லமும் தண்ணியும் சேர்த்து நல்லா சூடு பண்ணும்போது அதில் உள்ள எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா இதில் தூசி ஏதாவது இருக்கும்ல, அதனால் இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பலாப்பழம் வெந்த பிறகு அதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், பலாப்பழம் நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பாகை இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்தாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போட மறக்காதுங்க. இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காயையும் இதில் சேர்க்க போகிறோம். ஏலக்காவையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பாயாசத்தில் சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நெய்யில் வறுத்து சேர்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிடலாம். நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழத்தையும் முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம பாயாசத்தில் அப்படியே சேர்த்துடலாம். நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் தேங்காய் பாலும் நல்லா திக்காக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. பாயாசம் கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு ஃபைனலாக நம்ம இதில் தேங்காய் பால் மட்டும் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு பாயாசம் கொதிக்க விடக்கூடாது. பால் திறஞ்சது போல் இருக்கும். அதனால் தேங்காய் பாலை சேர்த்துட்டு நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த பாயாசத்தோட டேஸ்ட் பனம்பழம் சாப்பிட்டது போல் இருக்குது கொஞ்சம். நீங்களும் இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்க மறக்காதுங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் பாலையும் சேர்த்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.